வீக்கர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் வழங்கும் 50% ஆஃபர். மே 24 வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி தனது மனைவி பவித்ரா காணவில்லை எனவும் புகார் அளித்தார். பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பழனி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த புகார் குறித்து விசாரித்த பள்ளிக்கொண்டா காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மார்டின் பிரேம்ராஜ் பவித்ரா மாயமானது தொடர்பாக ஆம்பூரைச் சேர்ந்த 26 வயது ஷமீல் அகமது என்பவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஷமீல் அகமது கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின் ஷமீல் அகமது மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். ஆனால் ஷமீல் அகமதுவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் வேலூர் அரசு மருத்துவமனையிலும் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் ஷமீல் அகமது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீஸ் விசாரணையில் ஷமீல் அகமது தாக்கப்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஆம்பூரில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையை கண்டித்து ஆம்பூர் நகர காவல் நிலையத்தை 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டங்களை நடத்தினர். ஷமீல் அகமதுவை தாக்கிய இன்ஸ்பெக்டர் உட்பட 6 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் மார்டின் பிரேம்ராஜ், சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சபாரத்தினம், காவலர்கள் நாகராஜ், ஐயப்பன், முரளி, சுரேஷ், முனியன் ஆகிய 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஷமீல் அகமது உயிரிழப்பு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிபதி சிவகடாட்சம் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஷமீல் அகமது உயிரிழப்பு தொடர்பாக கடந்த 2015 ஆண்டு ஜூன் 27 இரவு 7 மணியளவில் ஆம்பூரில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் காவல்துறையை கண்டித்து ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அது கலவரமாக மாறியது. ஆம்பூர் கலவரத்தில் 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், லாரிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. போலீசார் மீதும் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் காவல்துறை தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயற்சி செய்தது. இதில் வேலூர் எஸ்பி செந்தில்குமாரி மற்றும் 15 பெண் காவலர்கள் உட்பட 54 காவலர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் வேலூர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த ஆம்பூர் கலவரம் தொடர்பாக 191 பேர் மீது காவல்துறையினர் 12 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் கைதான 118 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. ஆம்பூர் கலவர வழக்கு கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 26 இந்த வழக்கில் ஆகஸ்ட் 28 தீர்ப்பு அளிக்கப்பட இருப்பதாக கூறியது. இதனைத் தொடர்ந்து
திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஷியாமலா தேவி, வேலூர் எஸ்பி மயில்வாகனன் ஆகியோர் தலைமையில் 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆம்பூர் கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 6 வழக்குகளில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 7வது வழக்கில் 22 பேர் குற்றவாளி என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அப்போதைய எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் கலவரம் தொடர்பாக பதிவான வழக்குகளில் இருந்து 161 பேரை விடுதலை செய்து நீதிபதி மீனாகுமாரி உத்தரவிட்டுள்ளார். 7 கட்டங்களாக பதியப்பட்ட வழக்குகளில் 6 கட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 161 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதில் முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷா ஏற்கனவே இறந்துவிட்டார். அதாவது முதல் பிரிவில் 26 பேர், 2வது பிரிவில் 35 பேர், 3வது பிரிவில் 34 பேர் உட்பட 161 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் முதல் குற்றவாளி பைரோஸ் அகமது மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 2வது குற்றவாளி ஆம்பூர் முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷா இறந்துவிட்டார். 3வது குற்றவாளி முனீருக்கு 16 ஆண்டுகள் சிறையும், 4வது குற்றவாளி இர்ஷாத் அகமத், 5வது குற்றவாளி முகமது பயாசன், 22வது குற்றவாளி பைசூர் அகமத் ஆகிய 3 பேருக்கும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 6வது குற்றவாளி அத்திக் அகமத் என்பவருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 7வது குற்றவாளி முகமது அப்சல், 11வது குற்றவாளி அமானுல்லா, 12வது குற்றவாளி பயாஸ் அகமத், 13வது குற்றவாளி சஜித் அகமத், 14வது குற்றவாளி முகமது இஸ்மாயில், 15வது குற்றவாளி சுஹேல் அகமத், 16வது குற்றவாளி சிக்கந்தர், 19வது குற்றவாளி கெனியுல்லா, 22வது குற்றவாளி பைசூர் அகமது ஆகிய 9 பேருக்கு தலா 9 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 8வது குற்றவாளி நவீத் அகமத் பாட்ஷா, 9வது குற்றவாளி அயாஸ் பாஷா ஆகிய 2 பேருக்கும் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 10வது குற்றவாளி ஜான் பாஷா என்பவருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 17வது குற்றவாளி இக்பால் அகமது, 18வது குற்றவாளி இம்ரான், 21வது குற்றவாளி சமியுல்லா, 20வது குற்றவாளி தபரீஸுக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனையும் என 22 பேருக்கு சிறை தண்டனை அறிவித்து மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் கலவர கும்பலால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த போலீஸ் விஜயகுமார் என்பவருக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு மற்றும் பெண் போலீஸ் ராஜலட்சுமி என்பவருக்கும் ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சாட்சிகள் 10 பேருக்கு தலா ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சாட்சிகளுக்கு இழப்பீட்டை மாவட்ட எஸ்பி ஷியாமலா தேவி தமிழக அரசிடம் 1 மாத காலத்திற்குள் பெற்றுத்தர வேண்டும். மொத்தம் 22 பேருக்கும் ரூபாய் 4,22,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அதிக தண்டனை பெற்ற 7 பேரை மட்டும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் மற்ற 15 பேர் அபராதம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த 15 பேரும் இதன் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என வீடு திரும்பினர். இந்த வழக்கை துரிதமாக நடத்திய போலீசாரையும் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் சரவணன் ஆகியோரையும் நீதிமன்றம் பாராட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலவரத்தின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காக முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து நஷ்டத்தை ஈடு செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இவ்வளவு கலவர பின்னணிக்கு காரணம் இதுதான். 25 வயது பவித்ராவும் 26 வயது ஷமீல் அகமதுவும் வெவ்வேறு தோல் மற்றும் காலணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார்கள். பவித்ரா பணிபுரிந்த தொழிற்சாலைக்கு பணி தொடர்பாக ஷமீல் அகமது செல்லும் போது
இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு அது திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஒன்றாக வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பழனி தனது மனைவியை காணாமல் போய்விட்டதாக பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் மார்டின் பிரேம்ராஜ் ஷமீல் அகமதுவிடம் விசாரணை செய்துள்ளார். பவித்ரா காணாமல் போகவில்லை, அவரது விருப்பத்தின்படிதான் சென்றுள்ளார் என்பதை அறிந்து செயல்பட்டிருந்தாலே ஷமீல் அகமதுவை காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது. அப்போது நடந்த கலவரத்தை நியாயப்படுத்தவே முடியாது. சட்டப்படி குற்றம், அதில் ஈடுபட்டவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஆம்பூர் பகுதியில் இது மதம் சார்ந்த பிரச்சனையாக உருவெடுக்கும் என்பதை அறிந்து சட்டப்படி செயல்படாமல் இன்ஸ்பெக்டர் மார்டின் பிரேம்ராஜ் தலைமையிலான போலீசார் சட்டத்தை மீறி செயல்பட்டதே இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு காரணமாக அமைந்துவிட்டதாக கூறுகிறார்கள் சட்ட வல்லுநர்கள். ஏனெனில் நீதிமன்றத்திலும் கணவருடன் செல்ல மாட்டேன் என பவித்ரா கூறிவிட்டார். 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் தனது சுய விருப்பத்தின்படி வாழ சட்டப்படி உரிமை உண்டு. இதை உணராத இன்ஸ்பெக்டர் மார்டின் பிரேம்ராஜ் தலைமையிலான போலீசாரின் சட்டத்துக்கு புறம்பான செயல்தான் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கே காரணமாக அமைந்துவிட்டது என கூறப்படுகிறது. இப்போது அந்த பெண் தனது கணவருடன் வாழாமல் சென்னையில் தனியாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஷமீல் அகமது மரணம் தொடர்பாக இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் மீதான வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அதற்கான தீர்ப்பு விரைவில் வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் விஜயகுமார். விகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் வழங்கும் 50% ஆஃபர். விகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் வழங்கும் 50% ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.